ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ரசம் எப்படி வைக்கிறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ நான் ஏற்கனவே ஒரு டைம் போட்டிருப்பேன். அது சரியான கிளிப்பிங்கில் வந்திருக்காது, கிளாரிட்டி இருக்காது அந்த வீடியோ. ஸோ அதனால் இன்னொரு வீடியோ நல்லா தெளிவாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இது வந்து ரசப்பொடி. நான் ரசப்பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், பிஃபோரே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து கீழே வந்து லிங்க்லேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா, போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, ஒரு முழு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். அதோட வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா அதையும் கிள்ளி போட்டுட்டு அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா வெந்நி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அப்போ தான் கரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதை தாளித்த உடனே நம்ம வந்து இடித்து வச்ச அந்த பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 பழம் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து நம்ம ரசப்பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கின உடனே இது வந்து ஒரு அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு இதெல்லாம் நல்லா வேக விட்டுருவேன். அப்போ தான் தக்காளி பழத்துலேருந்து நல்லா ஜூஸ் இறங்கி வந்து இந்த தக்காளி நல்லா வேகும். அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம வந்து அப்படியே புளியோடு சேர்த்து தக்காளியை புழிஞ்சு விடும்போது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்காது. ஏன்னா நம்ம வந்து ரசத்தை நல்லா கொதிக்க விட முடியாது. அது நல்லா கொதித்து வரும்போதே ஆஃப் பண்ணணும்ல. அதனால நான் தக்காளியை தனியாக வேக விடுறேன், தக்காளி பூண்டெல்லாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மீன் டைமில் நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த ரசத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை வந்து வச்சுட்டு அதில் மஞ்சள் 1/4 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டு அதை வந்து கொதிக்க விடலாம். இதில் புளியை இப்போ கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து தண்ணி விட்டுட்டேன்னா இப்போ இது ஓரமாக வெந்துட்டு இருக்கட்டும். இது ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து புளியை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி அந்த மஞ்சள் தண்ணிக்குள்ளே ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு இருந்தால் தான். ஒரு 2 கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 2 நெல்லிக்காய் அளவுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா கொதித்து நல்லா தக்காளி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே அதை வந்து இந்த மஞ்சள் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும், அதாவது நுரக்கூடி வரணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஒரு கொதி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு இன்றைக்கி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.